காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ. சிம்புவோட படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்து எத்தனை நாள் இல்லை எத்தனை வருஷமாச்சு அப்படின்னு அலாரம் கிளாரெல்லாம் வச்சு அடிச்சு பிடிச்சி கிளம்பி தேட்டர் வாசலுக்கு போனால் இப்படி நிற்கிறாரு வாட்ச்மேனு. என்னங்க அப்படின்னா பாடம்லாம் இப்போ கிடையாது, எப்போ போடுமோ சொல்லி அனுப்புகிறப்போ அப்படின்ட்டாரு. இந்தியா டாஸ்லாம் ஜெயிச்சு பேட்டிங் பிடிக்க உள்ளே வரும்போது மழை பெஞ்சா ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா, அதே ஃபீலிங்கோடு அப்படியே திரும்பி பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்த்தா நண்பேண்டா அப்படின்னு கை கொடுக்குறான். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு 10:15 வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஷோ போட்டோடனே உள்ளே போய் உக்காந்தா இளைய தளபதி விஜய்க்கு நன்றி அப்படின்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. ஏப்பா சிம்பு படம்னு சொன்னாங்க அப்படின்னு பக்கத்துலாம் விசாரிச்சா அதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவரே தலை மாஸ்கோட திருத்துன்னு ஓடி வந்துட்டார். ரைட், சிம்பு படம் தான் வால் தான் அப்படின்னு படம் பார்க்க ஆரம்பித்தோம். ஒன்லைன் என்னென்னா ரொம்ப ஃப்ளாட்டான ஒன்லைனுங்க. +2ல் ஃபெயிலான வெட்டி ஆஃபீஸர் நம்ம சிம்பு, அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு. அது சந்தானம் விடிவி கணேஷ்னு நான் சொல்லவே தேவையில்லை. வழக்கமாக வெட்டி பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதே தான் அவரும் பண்ணிருக்கிறாரு. ஒரு சிக்னலில் ஹன்சிகாவை பார்க்குறாரு, லைட்டாக க்ரஷ் வருது. ஒரு ஆக்சிடென்ட்டில் மறுபடியும் பார்க்குறாரு, லவ்வே வந்துருச்சு. சந்தானத்துக்கிட்ட ஹன்சிகாவை எப்படியாவது 10 நாளைக்குள்ள கரெக்ட் பண்ணுறான்னு சபதம் போடுறாரு. அந்த சபதத்தில் அவர் ஜெயிக்கிறாரா இல்லையான்றது தான் கிளைமேக்ஸு. பயங்கர புது மாதிரியான கதை. இதே மாதிரி ஒரு 5-6 படத்தில் இவரே நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த படத்தில் படம் பார்க்குற எல்லாருக்குமே சிம்புவோட அப்பாவை வர ஆடுகளம் நரேன் மாதிரி ஒரு அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறாரு. தருதல பையனுக்கு தங்கமான அப்பா அப்படின்னு ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே ஃபீலிங்கு. சிம்பு என்ன பண்ணாலும் சரிங்கிறாரு. வீட்டில் சும்மா இருக்கிற பையனுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாரு, பைக் வாங்கி கொடுக்குறாரு. அட தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட என்னைக்காவது ஒரு நாள் தானப்பா நீயே அடிப்ப அப்படின்னு கொஞ்சுறாரு. கொடுத்து வச்சிருக்கணும். படத்தில் ஹன்சிகா மட்டும் டெய்லி பேசிஸில் சம்பளம் வாங்கியிருப்பாங்க போல் இருக்குதுங்க. அப்படியே இருக்கிறாங்க, எந்த சேஞ்சும் இல்லை. இவங்களை தவிர எல்லாரும் 7-8 கெட்டப்பில் வந்துட்டு போகிறாங்க. அதுவும் சந்தானம்லாம் 3 வருஷ கேப்பில் என்ன படம்லாம் பண்ணாரோ அதில் எல்லா கெட்டப்லையும் உள்ளே வராரு. இசை தமன் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் படத்தில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் பயங்கரமாக வேலை பார்த்துருக்கிறது யாருன்னா நம்ம எடிட்டர் சுரேஷ். படம் 3 வருஷம் கழிச்சு வருது அப்படின்னா அங்கங்கே இருக்கிற தொய்வு தொக்கல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் படத்தை க்ளீனாக கட் பண்ணி படத்தில் சிம்புவோட பேருக்கு ஏற்ற மாதிரி படத்தையும் ஷார்ப்பாக வெளியே அனுப்பியிருக்கிறாரு. நின்று பேசியிருக்கிறாருங்க. படத்தில் கன்னட ஹீரோ ஆதித்யா தான் வில்லன்னு அமைதியாக வந்தே மிரட்டிட்டு போகிறாரு. சந்தானம் விடிவி கணேஷ் இல்லைன்னா படத்தை நினச்சி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பக்கத்தில் படம் ஆரம்பித்ததுலேருந்து 1/2 மணி நேரம் விசில் அடிச்சிட்டே இருந்த சிம்பு ஃபேனு படம் முடியும் போதும் சந்தோஷமாக இருந்தார். 3 வருஷங்க, 3 வருஷம் வால் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தவங்களாம் ஃபஸ்ட்டு ஷோ எப்போ முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம். ஆனால் சிம்பு அவர் ஃபேன்ஸுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிற சிக்கன் பிரியாணி 3 வருஷம் என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு உப்பு கம்மியாக இருக்குது, புளிப்பு தூக்கலாக இருக்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சிம்பு அவர் ஃபேன்ஸுக்காக செஞ்சுருக்கிற சிக்கன் பிரியாணி.